கல் குவாரிகளால் கிராமத்தில் கடும் பாதிப்பு. 10 குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரகத்தில் கிராம மக்கள் மனு. என்ன நடந்தது? விவரம் இதோ. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுகாவிற்குட்பட்ட பெரிய சப்படி அப்படின்ற கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு மனு கொடுத்திருக்காங்க. மனுல சொல்லி இருக்க தகவல் என்ன அப்படின்னா, இந்த கிராமத்தை சுத்தி வட்டார பகுதிகளில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் செயல்பட்டு வர நிலையில இந்த குவாரிகள்ல இருந்து தினமும் ஓசூர் மற்றும் பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகளுக்கு சுமார் 100கணக்கான கனரக வாகனங்கள்ல டன் கணக்குல எம்சான் மற்றும் ஜல்லிக்கற்கள் கொண்டு செல்லப்பட்டு வருது. கிராம வழியா போற லாரிகளால சாலைகள் முழுதும் சேதமடைஞ்சிருக்கு. மேலும் குவாரிகள்ல வைக்கப்படுற வெடிகளால சுற்றுவட்டார பகுதி கிராமங்கள்ல வீடுகள்ல விரிசல் விழுகிறது மட்டும் இல்லாம பொதுமக்களும் கடும் அவதிப்பட்டு வராங்க. விவசாயமும் பாதிக்கப்படுது. தினமும் 100கணக்கான கனரக வாகனங்கள் வந்துட்டு போறதால இப்பகுதியில பொதுமக்களும் பள்ளி குழந்தைகளும் சாலையில நடந்து போறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்திருக்காங்க. இந்நிகழ்வுல சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்திருக்காங்க. நாங்க பெரியசப்படில இருந்து வரோம். என் பேர் ரோஜா. என்ன அந்த வெடி வைக்கிறதுனால வீடெல்லாம் அதிர்ச்சி ஆகுது. பசங்க ரோடு நடக்கவே முடியறது இல்ல. அந்த வெடி வச்சு அந்த மருந்து ஃபுல்லா வீட்டுக்குள்ள வருது. தண்ணியெல்லாம் சாப்பிடவே முடியறது இல்லைங்க. பசங்க எப்படி ரோட்ல போறது? அந்த ரோடு அந்த முன்னாடி ஸ்கூல் இருக்கு. அந்த வண்டி போறதுனால எதுவுமே பண்ணவே முடியறது இல்ல. வீடெல்லாம் அதிர்ச்சி ஆகுது. வீடெல்லாம் பாலம் விட்டு இருக்கு. பாலம் விட்டதுனால பாரம்பரியம் இருக்கிற வீடு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. ஃபுல்லா சீல் விட்டுட்டு இருக்கு. நாங்க எப்படி இருக்கிறது? எங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நாங்க மனு கொடுத்துருக்கோம். நீங்க வந்து ஸ்டெப் எடுக்கல, நாங்க போராட்டம் பண்ணுவோம். நாங்க போய் நாங்க பைபாஸ் நிப்போம். நாங்க போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு நியாயம் வேணும். ஜல்லிப்பேட்டை கிசார் 10 கிசார் ஓடுது. எங்களுக்கு யாருமே ஹெல்ப் இல்ல. நாங்க லேடிஸ் மட்டும் தீர்ந்து உட்காந்துருக்கோம். எங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டும். ரோட்ல